வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப்பில் காரசாரமாக வந்துட்டு கல்பனா அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. கல்பனாவோட வீட்டுக்கார் தான் அந்த தற்கொலைக்கே காரணம். கல்பனாவோட மகளுக்கும் கல்பனாவுக்கும் பயங்கர தகராறு. இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்துட்டு தமிழில் மாத்திரம் இல்லாமல் தெலுங்கு ஊடகங்களையும் மலையாள ஊடகங்கள்லேயும் நிறைய இந்த ஹாட் நியூஸ் 3 நாளாக 38 வருஷமாக நான் பாடி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு புகழை விட எனக்கு இந்த 3 நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடச்சிருக்கு. பயங்கர பப்ளிசிட்டி எனக்கு. பட் இன் அ வெரி வெரி நெகட்டிவ் சென்ஸ். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் கொடுக்கணும். ப்ளஸ் சில விஷயங்கள் வந்து மீடியாவில் போய்கிட்டு இருக்கிறது ஆர் மீடியா கையாள்கிற விதம் வந்து சரியல்ல என்பதை பணிவன்புடன் நான் வந்து தாழ்மையாக தெரிவித்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை முதல்ல கூட்டினது சார். ஃபர்ஸ்ட் திங், நான் சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணல சார். நான் பேசிக்லி இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது உடம்புல. எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்குது, த்ரோட் இஷ்யூ, சைனஸு, லொட்டுலுசுக்குன்னு 1008 பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு 45 வயசாகுது. அண்டு எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனோபாஸோட பிகினிங் ஆரம்பித்தாச்சு. என்னுடைய ஏஜுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மெனோபாஸ் பிகினிங் ஆரம்பித்தாச்சு. இதனால் முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் மனநலமும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு பெண்ணு சுமந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் சுமந்துக்கிட்டு நடக்கிறாங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியுதே தவிர்த்து, வெளியிலேருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து மக்கள் வந்துட்டு கல்லடிச்சிட்டு போயிடுறாங்க. அவதூறான வார்த்தைகள் பேசுகிறாங்க, தவறான செய்திகள். நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷன் செஞ்சால் அது 10 பேருக்கு தான் போகுதுன்னா, ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தின்னா அது 1000 பேருக்கு போகக்கூடிய ஒரு துர்பாக்கியமான மோசமான மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கி நம்ம சமுதாயம் இருக்குது. ஆர் இன்றைக்கி நம்மளுடைய செலிப்ரிட்டி மீடியா பத்திரிகை இந்த நிலைமையில் இருக்குது. எனக்கு பத்திரிகையாளர்களோ மீடியா நண்பர்களோ எனக்கு யாரும் எதிரி கிடையாது ஃபஸ்ட்டு. அதனால் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களை யாரையும் நான் வந்துட்டு கோவத்தில் திட்டுறதுக்காகவோ இது பண்ணுற உங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் இந்த மீட் வந்து கூட்டலை. அதனால் மனசில் இருக்கிற சில விஷயங்கள் உண்மையை வந்துட்டு பேசணும். உண்மையான வேதனை என்ன, உண்மையாக நடக்கிற பிரச்சனை என்னங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் நான் முதல்ல கூப்பிட்ருக்கேன். அதனால் நான் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபமாகவோ ஏதாவது பேசினா உங்களில் தனிநபர்களை எவரையும் தாக்குவதற்காக அல்ல, அவல நிலைமைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அதை ஒரு ரைட் அண்ட் பாசிட்டிவ் சென்ஸில் நீங்கள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, ஓடிட்டுருக்கிறது நான் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணேன். இல்லை சார், சூசைட்லாம் பண்ணிக்கல. எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை சார். நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். என் கணவர் வந்து கரெக்டான நேரத்தில், என் கணவர் இந்த விபத்து பிரச்சனை நடக்கும்போது நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். மார்ச் 4ஆம் தேதி காலையில் 11:30 மணி ஃப்ளைட்டில் தான் நான் கொச்சின்லேருந்து ஹைதராபாத்கே வந்தேன். ஏன்னா February மாதம் நான் வந்து LLB ஸ்டூடெண்ட். இந்த வயசில் நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபைனல் இயரில் இருக்கேன். 5 செமஸ்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. 5th செமஸ்டர் எக்ஸாம் February மாதம் ஃபுல்லாக நடந்தது. பயங்கர ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸில் கம்ப்ளீட்டாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடித்து, எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்து உடம்பு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எனக்கு வந்து லங்ஸில் மெயினாக ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகி லங் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. 1.5 மாதமாக இருமல் நெஞ்சு வலியோடு தான் நான் வந்து ஒரு 4-5 ஷோ February மாதத்துலேருந்து பாடி முடித்தேன். ஜனவரியிலேருந்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது. இதோடையே தான் நான் வந்து கடைசியாக இப்போ சிவராத்திரி, மகா சிவராத்திரி February 26 வரைக்கும் நடந்த ஒரு 5-6 ப்ரோக்ராம் பாடினேன். ரொம்ப சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு தான் நான் பாடிட்டு வந்தேன். அண்டு இன்றைக்கி வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மாத்திரம்தான் வந்து இன்சோம்னியா இஷ்யூஸ், தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு கிடையாது. நார்மலான எல்லாருக்கும், நிறைய பேருக்கு 10ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து நிம்மதியாக தூக்கம் வர்றது கிடையாது. அதுக்கு 1008 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். உடல்நிலை, நான் முன்னாடி சொன்னது போல் மெனோபாஸ், இது நிறைய விஷயங்கள், இந்த ஏஜில் உட்காந்து படிக்கிறது, ஃபேமிலியை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். என்னதான் மைக்கில் பாட்டு பாடினாலும், மைக்கை பிடிச்சி பாடினாலும், நானும் உங்களை போல் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான். என் குடும்பத்துக்கு, என் மாமியார் மாமனாருக்கு நான் மருமகள், என் கணவருக்கு நான் மனைவி, என் குழந்தைகளுக்கு நான் தாய், என் தாய் தந்தையருக்கு நான் மகள். எனக்கும் ஒரு சராசரி சிட்டிசனுக்கு உண்டான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்டேட்டஸும் எனக்கு இருக்குது. இதில் மீடியா ஃபஸ்ட்டு திரிச்சு போட்டது இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையாக நான் சொல்லணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனாக கிடச்சது தான். என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி ஐ விஷ்
நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். 45 வயசில் கணவரோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு வந்துட்டு பிஹெச்டி படிக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பாடுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு போகணும், சூப்பர் சிங்கர் ஷூட்டுக்கு போகணும், ப்ளஸ் எல்எல்பி வேறு படிக்கணும். எந்த வீட்டில் இது நடக்கும்? எந்த தனி சப்போர்ட்னால ஒரு பொண்ணுனால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண முடியும்? கண்டிப்பாக யாரோட சப்போர்ட் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டும் தைரியமும், எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, என் குருமார்கள் உயிரோடு இல்லை, அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு ஒரே ரூபமாக என் கூட இன்றைக்கி நடமாடுற ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தர்னா அது என் வீட்டுக்கார் தான். நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்தில். Extremely he is a good person, extremely he is a family oriented person, I have to tell this, and he is a hard worker. And மூணாவது குழந்தைங்களோட பிரச்சனை. எனக்கும் என் பொண்ணுக்கும் மேஜரான பிரச்சனைலாம் இல்லை. என் பொண்ணுக்கு 19 வயசு முடிஞ்சிடுச்சு. எந்த வீட்டில் உங்களுக்கு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லை பிள்ளைகளோட பிரச்சனை இல்லை? எல்லா 19 வயசு 20 வயசு டீனேஜ் இருக்கிற எல்லா வீட்லேயும் நான் கேட்குறேன், யார் எந்த குழந்தையோட பிரச்சனை இல்லை? சண்டையோ பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கிற தகராறு, நானும் சாதாரண பொண்ணு தான், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் அதனால மாத்திரை சாப்பிட்டதுனால சார் அன்றைக்கி டோசேஜ் ஹெவியாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு கடந்த 2-3 மாதமாக உடம்பும் முடியல, தூங்கவும் முடியல, ரெஸ்ட்டும் எடுக்க முடியல, படிக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதணும், ஏகப்பட்ட மென்டல் ப்ரெஷர் எனக்கு பல வருஷங்களாகவே இருக்குது. பல வருஷங்களாகவே எனக்கு இன்சோம்னியா இஷ்யூஸ் இருந்தது. அன்றைக்கி ஏன்னா ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 2 டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அது அப்படியே கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா அது 2 டேப்லெட்டுக்கு குறையாது, அதுக்கு மேலே தான் டோசேஜ் உடம்பு கேட்கும். 2 டேப்லெட் ஒரு 2 மாதம் சாப்பிட்டுட்டோம்னா அடுத்து 2 டேப்லெட் சாப்பிட்டா தூக்கம் வராது, 3 டேப்லெட் 4 டேப்லெட் சாப்பிட்டா தான் தூக்கம் வருங்கிற லெவலுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படி தான் அடிக்ட் பண்ணும் ஒருத்தரை. ஏதோ சரி சாப்பிட்டா அன்றைக்கி டோசேஜ் ஜாஸ்தியானதுனால அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நான் முதல்ல மயங்கி விழுந்துட்டேன். என் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் மயங்கி விடுறத அவர் அப்படியே பார்க்குறாரு. அவர் சென்னையில் இருக்கார், பேசிகிட்டே இருந்து எனக்கே கம்ப்ளீட் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். என் வீட்டில் அன்றைக்கி நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு சர்வெண்ட் மெய்ட்ஸ்லாம் யாரும் அங்கே ஹெல்ப்புக்கெலாம் என் கூட ஃபுல்லாக இருக்கிற மாதிரில, நானே சமைச்சிக்குவேன், நானே சாப்பிட்டுக்குவேன், ஆன் அண்ட் ஆஃப் யாரோட ஹெல்ப் எதனாவது எடுத்துக்குவேன். இதுதான் நடந்த உண்மை. அவர் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சென்னையிலேருந்து அவர் அப்போ டிக்கெட்டே புக் பண்ணிட்டார் வர்றதுக்கு ஹைதராபாத்துக்கு. அந்த கேப்பில் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என் ஒய்ஃப் இந்த மாதிரி அன்கான்ஷியஸாக கிடக்குறாங்க வீடு இப்படி தான் இருக்கும், இந்த அட்ரஸ்ஸு இந்த வழியாக டோர் போய் இந்த டோரை உடச்சி உள்ளே போய் அவங்கள தூக்கிட்டு இம்மிடியட்டாக ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக உயிர் காப்பாற்றப்பட்டு அவுட் ஆஃப் டேஞ்சர்லேருந்து வந்து நான் நல்லபடியாக இருக்கேன். இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம். என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங், ஐயா செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்தினால ஏன் எங்களை மாதிரி ஆட்கள் மேலே சேத்த வாரி அடிக்கிறீங்க? பப்ளிக்கும் சரி இல்லை மீடியாவும் சரி, நீங்கள் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் தான் நண்பர்கள். இந்த சொசைட்டிக்கே இந்த மக்களுக்கே ஏதாவது பிரச்சனை இதுனாக்கா அதுக்கு நீங்கள் தான் அந்த மக்களுடைய நாவாக இருக்கீங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? அப்புறம் ஏன் இஷ்டத்துக்கு அவங்க இதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு ஏன் எங்கள் மேலே சேத்தவாரி அடிக்கிறீங்க? என்னுடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதுதான். ஏன் எங்க யூடியூப் அண்ட் என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட் சார், சைலன்ஸ் ப்ளீஸ் சார், என்னுடைய தாழ்வான ரெக்வஸ்ட் டு தி யூடியூப் பீப்புள். எவ்வளோ நம்ம நாட்டில் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. அங்கே இங்கேயும் கேட்டாக்கா கேங் ரேப்பு, 8 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு, 5 வயசு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுன்னு ஏகப்பட்ட காதில் கேட்க முடியாத விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லையா? எந்த நடிகர், எந்த செலிபிரிட்டி, எந்த ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சார்? என்ன ஒரு யூடியூபர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு மீடியாவில், நிஜமாக நடந்தது என்னவென்றால், முதல்ல உங்களுக்கு நிஜம் எப்படி தெரியும்? நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து கன்சர்ன் பர்சன், இப்போ நான் உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறேன். என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வராமல் இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு எப்படி நீங்கள் எந்த பேசிஸில் உறுதிப்படுத்தி ஒரு நியூஸை வெளியிடுறீங்க? நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, மொத்தம் தப்பாக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முன்னுக்கு பேசுறதுக்கு முதல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் என் கல்யாணத்துக்கு யாராவது வந்தாங்களா? என் டிவோர்ஸுக்கு யாராவது வந்தாங்களா? நான் புள்ள பெக்கும் போது யாராவது வந்தாங்களா? நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாராவது வந்தாங்களா? நான் என்னென்ன பாட்டு பாடியிருக்கேன், நான் என்னோடய ப்ரொஃபஷன் மெயினாக என்ன, நான் என்ன பண்ணுற லைஃப்லன்னே எதுவுமே தெரியாத பீப்புளுக்கு
4 செவுத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே 4 செவுத்துக்குள்ளே ஒரு பெட்ரூம்குள்ளே எனக்கும் என் கணவருக்கும் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி எந்த உறுதியில் நீங்கள் வந்துட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எப்படி பேசுகிறீங்க? என்ன மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி பல பெண்களை, அதுவும் பெண்களாக இருந்தால் செலிபிரிட்டின்னு பேசுகிறதுக்கே பயங்கரமாக பேச்சு வருது ஒவ்வொருத்தரை பற்றியும். இதுலேயும் பெண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் மட்டமாக வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல போட்ட யூடியூப் வீடியோஸுக்கு இன்னும் ஒரு எவ்வளோ ஒரு லைக்ஸோ எத்தனையோ பேர் ஒரு 1,00,000 பேர் பார்த்துருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் என் கணவரோட நல்லா இருக்கேன் சார், என் பிள்ளைங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன், குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கேன், உடம்பு எனக்கு சரியில்லை, பல பிரச்சனைகளுக்கு டீல் பண்ணிகிட்ருக்கேன். இது எத்தனை பேர் பார்ப்பாங்க? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் சேத்தவாரி அடிக்கிறாங்க. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படணும்? ஏன் சார் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் உங்களுக்கு? உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது நான் வந்து என்னோடய காலேஜ் ஃபீஸ் கேட்டிருக்கேனா? உங்கள் யார்ட்டையா கடன் கேட்டிருக்கேனா? உங்கள் யாரையாவது நான் ஏமாத்திருக்கேனா? என் தொழில், நான் இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன். சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து எனக்கு 45 வயசு ஆகுது. 40 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பாடிக்கிட்டு இருக்கேன். ஐ வாஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட். என் அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நடிகர் T.S. ராகவேந்தர். ஹி வாஸ் அ டைரக்டர், ரைட்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர். இந்த ஃபிலிம் ஃப்ரெட்டானிலேயே நான் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு, இந்த சென்னையில் பிறந்து வளர்ந்த பொண்ணு நான். சரி, இவ்வளோ நடந்துச்சு. என் ஃபோனு ஆனில் தான் இருந்திருக்கு. ஒரு மீடியா பர்சன் எனக்கு ஒருத்தர் கூட நீங்கள் யாருமே ஏன் ஃபோன் பண்ணலை? கல்பனா மேடம் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வெளியில் பேசிக்கிறாங்க. உண்மையா? இந்த மாதிரி நடந்துச்சா? கேட்கலாமே. அஃபெக்டட் பர்சன், கன்சர்ன் பர்சன் கிட்ட டைரெக்டாக கேட்காம, ஐயா தயவு செஞ்சு எந்த நல்லது நீங்கள் வெளியில் சொல்லட்டாலும் பிரச்சனை இல்லை, தவறான நியூஸ் ஐயா நீங்கள் போடுறதுனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய மன உளைச்சல் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு அண்ட் பார்க்குற பப்ளிக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு நல்ல விஷயம் வந்தால் நீங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சோம்பல் படுறீங்க. ஒரு அதாவது ஒரு 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 சிங்கர், இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, கல்பனா தன்னுடைய கணவரோடு அருமையாக வாழ்கிறார், நல்ல மனைவி என்று பேர் எடுத்தார், நல்ல மதர் என்று பேர் எடுத்தார்னா நீங்கள் பப்ளிக் நீங்கள் அதை வந்துட்டு அதை பெருசாக நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்க. கல்பனா அவருடைய ஹஸ்பண்டோட பிரச்சனை அப்படின்னு வந்தால் மாத்திரம் ஏன் எக்ஸ்ட்ரா லைக்ஸ் வருது அதுக்கு? இப்போ மீடியா பீப்புளாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், உங்களையும் ப்ளேம் பண்ணுவாங்க. பப்ளிக்குக்கும் சேர்த்து தான் இது. நானும் உங்களில் ஒருத்தி தான். நான் மீடியாலையும் ஒருத்தி, பப்ளிக்லேயும் ஒருத்தி, 2 ஃபீல்டில் இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். மக்கள் இதுதான் மேடம் ஆசைப்படுறாங்க. மக்களுக்கு இந்த லைக்ஸ், அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஆசைப்படுது. மக்களை எவ்வளோ ஒரு நெகட்டிவான, பெசிமிஸ்டிக்கான, மோசமான மனநிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் நல்லா இருக்காங்கங்கிறது கேட்குறது உங்களுக்கு போர் அடிக்கல. எந்த ரியாலிட்டி ஷோவில் எடுத்துக்கோங்க, எந்தில் இருக்கு, யாரோ அழுதாங்க, யாராவது அங்கே விழுந்துட்டாங்க, யாருக்காவது ஏதாவது ஒரு அபத்தம் பற்றி போய் ஏதோ பிரச்சனையாச்சு, இதெல்லாம் தான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நல்ல விஷயங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்கு. ஐ வில் நெவர் கால் யூடியூப் ஆஸ் அ சயின்ஸ் ஆஸ் அ கர்ஸ். யூடியூப் ரொம்ப ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். ஏன் இன்னைக்கு தனி ஒரு பொண்ணா LLBயை 5 செமஸ்டர் கஷ்டப்பட்டு படித்து அரியர்ஸ் வைக்காமல் பாஸ் பண்ணி நான் வந்தது பல யூடியூபர்ஸ், உங்களை மாதிரி இருக்க பல யூடியூபர்ஸ் கொடுத்துருக்க எஜுகேஷ்னல் வீடியோ ஆன் ஒவ்வொரு சப்ஜெக்ட். எனக்கு ஹிந்தி புரியும், தமிழ் தெரியும், ஏன்னா தமிழ் என்னுடைய தாய்மொழி, தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும். இந்த 4 லாங்குவேஜில் எனக்கு இருந்த லாங்குவேஜ் கமாண்டை வச்சு எவ்வளோ எஜுகேஷ்னல் வீடியோஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள். அவங்கெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு, நான் நாளைக்கு ஒரு அட்வொகேட் ஆனேன்னா அவங்க எல்லாருமே அந்த வெற்றிக்கு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் வாட் அபவுட் அதர் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள்? ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டம்? ஏன் உங்களுக்கு நான் கேட்குறேன், உங்கள் ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற சகோதரிகளுக்கு பிரச்சனை இல்லையா? நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா? எங்கள் உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற டைமில் என்னை பெட்ஷீட் போட்டு மூடி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வைக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் கழட்டிட்டு இதோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா ஒரு 2 மினிட்ஸ் அங்கே வந்துட்டு லைஃப் போகிற ஒரு ரீதியில் இருக்கிற ஒரு பர்சன், உசுறு போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு பர்சனை அங்கே ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்திட்டு வெயிட் பண்ணுங்கள், ஃபோட்டோ இப்போ எடுத்துகிட்டு போங்க. என்ன சார் சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம? நாளைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன், இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்கள் அத்தனை பேர் என் கூட இருக்கீங்களான்னு நான் பார்க்கணும். நாளைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் சார், ஆஸ் அ மதர், ஆஸ் அ உமன் நான் எடுக்கிறேன், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்.
என் கூட இத்தனை பேர் நீங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கீங்களான்னு நாளைக்கு நான் பார்க்கணும். அப்போ அதில் தெரியும் நீங்கள் எவ்வளோ நீங்கள் உண்மையாக நான் சொல்கிறது உண்மையாக தப்பான்னு. எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யாரும் எனக்கு எதிரி கிடையாது. நீங்கள் அத்தனை பேர் எனக்கு நண்பர்கள் தான். என் வீட்டில் என் புள்ள ஒரு தப்பு பண்ணால் நான் எப்படி உரிமையாக சொல்லுவேனோ கேட்பனோ, ஏன் இந்த மாதிரி பண்ணேன், என் வீட்டுக்காரன் நான் கேட்பேன், ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன்னா அந்த ஒரு உரிமையில் தான் மீடியாவுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது. நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் பாடுற ஒரு 4 பாட்டு யாருக்கும் போகாது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, ரசிகர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, மீடியா இல்லாமல் நாங்கள் இல்லை. நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து எங்கள் மேலே நீங்களே சேர்த்தவாரி அடித்தா அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். சார் இது ரொம்ப ஒருத்தரோட லைஃப்பை ரிப்பேர் பண்ணுறது இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம் சார். சீரியஸாக சரி, அப்போ அதோடு இருந்திருக்கணுமே ஐயா, அதோடு இருந்திருக்கணுமே. ஏன் கணவரை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ குடும்பத்தின் மேல் ஏன் கல் எறியப்படுகிறது? எப்படி இப்போ நான் சொல்லிட்டு இருக்க ஸ்பாட்டில் சார் ஐசியூவில் நான் இருக்கேன், என்னால் பேச முடியாதுங்களா தான் என் மக பேசியிருக்கா. மீடியாவில் என் மக தெளிவாக சொல்லியிருக்கா, அம்மா இந்த மாதிரி ஓவர் டோஸ் டேப்லெட் எடுத்துட்டாங்க சார், அதனால் அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது, அதனால் இந்த டேப்லெட் எடுத்துட்டாங்கன்னு. என் மக பேசினதையே நிறைய மீடியா யூடியூப் வீடியோஸில் நிறைய திருச்சி போட்டிருக்காங்க சார். இந்த அவல நிலை மாறலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று சொல்கிறேன், என்ன நடக்குங்கிறது என்னுடைய ஒரு யூகம் நான் சொல்கிறேன். இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பற்றியே தான் பேசிகிட்ருக்கோம். அதை உதாரணம் சொல்லணும்னா காந்தியை பற்றியோ நேருவை பற்றியோ இல்லை இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ணுற பல பேரை பற்றியோ நம்மளாம் மறந்துடுவோம். ஹிஸ்ட்ரி புக்கில் ஸ்கூலில் படிப்போம், அவ்வளோதான். ஒரு நல்லது பண்ணணுன்னா கூட முன்னுக்கு வரத்துக்கு பயப்படுவாங்க. ஐயே இந்த மீடியா போப்போ நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாமல் எப்படி தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. யாருக்காவது எதாவது பார்த்தோம், ஐயோ கோர்ட்டுக்கு சாட்சியா நாங்கள் சொல்ல வர மாட்டோம்ப்பா, போலீஸ்கிட்டே ஐயோ நாங்கள் வர மாட்டோம், அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது, எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிர் எடுத்துருவாங்க. ஒரு நல்லதுக்கு கூட நிற்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க. என் மக அங்கே தான் இருந்தா, விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்காரு, என் மக ஃப்ளைட்டு பிடிச்சி என் மக கிளம்பி டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. நான் யாரை ப்ளேம் பண்ணுறது? இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழுமலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன் நாங்கள் உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்கள் நிற்கிறதுனால எங்களுக்கு இந்த அவல நிலை? இப்போ இவ்வளோ நடந்துச்சு, இன்றைக்கி நான் என்னை பற்றி அவ்வளோ மீடியாவில் பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க, நான் இன்றைக்கி உயிரோடு வந்து நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே வந்தது யார்? என் மகளும் என் வீட்டுக்காரும் தான். இன்றைக்கி நிற்கிறது பக்கபலமாக என் குடும்பம், என் மாமியார், என் பிள்ளைங்க, என் கணவர், எங்கள் இன்லாஸ் அவங்களாம் தான் என் கூட நிற்கிறாங்க. இப்போ நீங்களாம் என்னை கைவிட்டுட்டீங்களே. நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூமில் நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார். அதுதான் உண்மை, பச்சையான உண்மை. அதுதான் உங்கள் குடும்பத்திலேயே எவ்வளோ பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம். உண்மையாக விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க 2 பேரை தவிர்த்து கடவுளை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது சார். உங்கள் யாராலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்னோடய ஃபஸ்ட்டு திங், அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வெஸ்ட்டாவது எடுத்துக்கோங்க சார். நீங்கள் ஒரு இஷ்யூ வருதா, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, முதல்ல சார் நான் ஒரு பொம்பளை 1 hour லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க. நான் எப்படி படுத்திருந்தேன், என் நைட்டு எப்படி விலகி இருந்தது, என் முந்தானி எப்படி விலகி இருந்தது, இதெல்லாமா நியூஸு? இதுக்கெல்லாமா லைக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வீடியோஸை வந்து காமிக்கலாமா? இது அவங்க மயங்கி இருந்தாங்க, ரூமில் இருந்தாங்க, போலீஸ் போனாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, ரெஸ்கியூ பண்ணாங்க, போதும் இல்லை. எதுக்கு சார் 1 hour வீடியோ? எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறீங்க? நான் கேட்குறது, உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு? என் குடும்பத்துக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், என் கணவருக்கு இப்போ எவ்வளோ வலிச்சிருக்கும். இங்கே எப்படி வந்துச்சு பின்ன அந்த வீடியோஸ்லாம்?
எனக்கு புரியுது ஐயா. நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஐ கிவ் an explanation சார். உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த இஷ்யூ வந்தப்போ எப்படி பரபரப்பாக பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் டவுன்லோட் பண்ணுறதையோ இல்லை ஒருத்தர் கையில் ஒன்று கிடச்சிதுன்னா அந்த சிட்டிசன், அது யாராக இருக்கலாம், அது மீடியாவாக இருக்கட்டும், நார்மல் சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க அதை 10 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் நினச்சா அங்கே தடுக்க முடியுமா? சான்சஸ் இருக்கே. அப்போ யாரோட மனநிலை அங்கே சரியில்லை? நான் எல்லாரையும் தான் கேட்குறேன், நான் மீடியாவையும் தான் கேட்குறேன், பப்ளிக்கையும் தான் கேட்குறேன், ஆர் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் தான் நான் கேட்குறேன். ஒரு வீடியோ வந்தால் டக்குன்னு அப்படிங்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு பட்டன் அமுத்தினா 100 பேருக்கு போகுது. நம்ம அனுப்புறது உண்மையாக கரெக்டாக நல்ல விஷயத்தை அனுப்புனா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சென்சிட்டிவான இஷ்யூஸ். ஒரு பெண்ணினுடைய மானம், குடும்பம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ லீக் பண்ணுறதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா. எவ்வளோ நியூஸ் வருது, ஏங்க மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் பேசுகிறதுக்கு தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தா பயந்து தான் ஓடுவாங்க. நாளைக்கு அதான் சொல்கிறேனே, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படியோ வெளியே வந்துச்சு. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏதோ ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஏன் உங்களுக்கு தெரியுமா, ஒரு 100 ரேப்பு நடக்குதுன்னா 10 தான் போலீஸ்க்கே வருது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்கனாவே ஒரு 10க்கு தான் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் 1 தான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிற்கிறாங்க. அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளோ பேச்சு, எத்தனை யூடியூபர்ஸ் என்னவோ அங்கேயே நின்று அங்கே தான் பார்த்த மாதிரி. ஐ எம் சாரி டு சே, ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான். என்ன சார் இது? என்ன சார் இது? இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சார் சரி, ஒரு நிமிஷம் சார். இப்போ யூடியூபர் மாத்திரம் இல்லை சார், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்திருக்கே சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்ததுனால தானே இன்றைக்கி நான் இப்போ பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வாட் யூ மென்ஷன் இஸ் அ வேலிட் பாயிண்ட், ஐ அக்செப்ட். சம் யூடியூப் ஃபெலோ போட்டிருந்தாருனாக்கா அதை நான் அந்த பர்சனை நான் தனிப்பட்ட முறையில் நான் டீல் பண்ணுவேன். அண்ட் ஐ எம் டேக்கிங் ஆக்ஷன். ஐ ஹவ் கான் டு த DCP, Joint Commissioner of Police, and also State Women's High Commissioner மேடம் கிட்டே இன்றைக்கி தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு, இதே தெலுங்கானாலையும் நான் கம்ப்ளைண்ட் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி அன்றைக்கி நான் ஃபைல் பண்ணேன். மார்ச் 10 இன்றைக்கி தமிழ்நாடு விமன் ஸ்டேட் கமிஷனர்கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். அண்ட் நாளைக்கு கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்கக்கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறேன். நான் இந்த ப்ரெஸ் மீட் கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம், இந்த அவல நிலை மாறுறதுக்கு சத்தியமாக நீங்கள் யாருமே நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் உங்களை குற்றம் சாட்டல. ஆனால் நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள். பப்ளிக்கில் இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிள். நான் மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பப்ளிக்கில் இருக்கிறவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு வீடியோவை நீங்கள் இது கெட்ட வீடியோன்னு தெரியுது, அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு தானே நீங்கள் பார்க்குறீங்க. அரை நிர்வாணமாக கிடந்த கல்பனாவின் கணவர் பாடுறதுக்கே விடாமல் நிம்மதி இல்லாமல் கல்பனாவை போட்டு டார்ச்சர் பண்ணதால எங்கே சார் பார்த்தீங்க நீங்கள்? இந்த தம்ப்நெயில்ஸ்லாம் போடுறதுனால தானே மக்கள், நீங்கள் உங்கள் மக்களே எல்லாமே ஃபைனலாக உங்கள் மேலே தான், உங்கள் தலைக்கு தான் விடியும். பார்த்துக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் புறக்கணிக்கலாம் இல்லையா? உங்களுக்கும் கெட்டதை பார்க்குறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போவும் சொல்கிறேன், எந்த துறையாக இருந்தாலும், அது போலீஸ் துறையாக இருக்கட்டும், இல்லை நீதித்துறையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு துறையாக இருந்தாலும், அதாவது மக்களுக்கு பாதுகாப்பும் நல்வழி நடத்த வேண்டிய, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு துறையாகட்டும்,
அனைத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு நல்லவரை எஃப்ஐஆர் போடுமா, உனக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்லியிருப்பார். அதே போலீஸ்க்கு கீழே இருக்கிறவங்களோ இல்லை அவங்க ஆஃபீஸில் அவங்களோட ஸ்டேஷனில் இருக்கிறவங்களோ ஒரு பர்சன் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணியிருப்பார். அதை பண்ணியிருக்கிறதும் போலீஸ் தான். நல்ல விஷயத்துக்கு அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒரு போலீஸ் தான். மீடியா நீங்கள் கம்ப்ளீட்டாக இதுலேருந்து ஒழிவாக முடியாது. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்காக நீங்கள் நிற்கணும் சார். சரியான ஒரு விஷயத்துக்காக நிற்கணும். உங்கள் சைட்லேருந்து சரி, நீங்கள் ஒன்றுமே நீங்கள் தவறு பண்ணலன்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி அவல நிலை நிறுத்துறதுக்கோ இல்லை தொடராமல் இருக்கிறதுக்கோ என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? அவர் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க? நான் இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிஸில் தான் பேசிகிட்டு இருக்கேனே தவிர்த்து குற்றம் சாட்டுறதுக்காக இல்லை. இந்த அவல நிலை மாறணும். என்னுடைய தாழ்மையின் இன்னொரு கருத்து, ஒரு தாழ்மையான ஒரு விஷயத்தையே நான் வந்துட்டு தமிழக அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். இதே தான் தெலுங்கானா அரசுக்கிட்டேயே நான் கேட்டிருக்கேன். நாளைக்கு கேரளா அரசை மீட் பண்ணும் போதும் அவங்ககிட்டையும் கேட்பேன். ஐயா, மாண்புமிகும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி, இல்லை பெண்களுக்கு உண்டான விஷயங்களை பார்த்துக்கிற விங்ஸ் ஆர் பொறுப்பில் இருக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி, மீடியா ஆர் இந்த யூடியூப் விஷயங்கள் கெட்டது அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, மைண்டுக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை. மட்டமான மோசமான விஷயங்கள் தான் இந்த பசங்களுடைய மைண்டில் இன்றைக்கி அதிகமாக போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி வந்து பொர்னோகிராஃபி இன்றைக்கி ஈஸியாக வந்து ஆக்சஸாக இருக்குது எல்லாருக்குங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது நல்லதில்லை. நம்ம சமுதாயம் சர்வ நாசமாக போயிடும். ஒரு லெவலுக்கு போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு போயிடும். நீ என்ன அடிக்கிறியா, நான் ஒன்று திருப்பி அடிப்பேன். நம்ம கல்ச்சரில் வந்து புருஷன் அடிச்சிட்டாக்கா பொண்டாட்டி வந்துட்டு திருப்பி அடிக்கிற கல்ச்சர் இல்லை. அதுக்குன்னு பொம்பளை வந்துட்டு பயந்துக்கிட்டு ஆம்பளைக்கு பயந்துட்டு உட்காந்து அப்படி இல்லை. அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பொண்ணு மரியாதை கொடுக்குறா. அப்பா அடித்தா திருப்பி அடிக்கிற கல்ச்சர் கிடையாது நம்மளது. இந்த மோசமான நிலை ஐயா மாறணும். சட்டம், தமிழக அரசு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும். சோஷியல் மீடியாலையும் இந்த யூடியூப்லேயும் இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி ஒரு மனிதரை, அது என்ன மாத்திரம் இல்லை, நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை பற்றி பேசினாலும் அது தவறு தான். எந்த நடிகைகள் பற்றியில் பேசினாலும். இன்னொன்று, எதுக்கு சார் சினிமாக்காரங்களுடைய பர்சனல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஏன் சார் பர்சனல் உங்களுக்கு? அவங்கவுங்க சார் சினிமாக்காரங்க, நாங்கள் சினிமாவில் நடிக்கிறவங்களோ பாடுறவங்களோ சூப்பர் சிங்கரில் ஜட்ஜாக இருக்கிறவங்களோ உங்களை வைக்கிறதுக்கோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ பாட்டு மூலமாகவும் நிறைய ஜோக்ஸ் மூலமாகவும் நாங்கள் எவ்வளோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒருவேளை நாங்கள் அழுதா கூட உங்கள் எல்லோரும் முன்னாடியே நாங்கள் சிரிச்சுக்கிட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு, பிகாஸ் we are all entertainers. எங்களுடைய தொழில் அது. மாமிசம் விற்கிறவனுக்கு ஒரு தொழில், லா பண்ணுறவங்களுக்கு அட்வொகேட் பண்ணுறது ஒரு தொழில்னா எங்களுக்கு இது தொழில். உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய தொழில். எங்களுடைய தொழில் தர்மத்துக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம். அதை தவிர்த்து நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான். எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, லோன் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பொறுப்பும் இருக்குது, உடம்பு பிரச்சனைகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. செலிப்ரிட்டியை நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி அவங்களுடைய வேலையில் பார்க்குறீங்களா, அது வரைக்கும் பாருங்கள், அதோடு விடுங்க. தயவு செஞ்சு சினிமா சம்மந்தப்பட்டவங்க பின்னாடியே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க எல்லாருமே. நம்ம சமாஜத்தில் 1008 பிரச்சனை இருக்குங்க சார். அதை சரி பண்ண நம்ம எல்லோரும் சேர்ந்து எதாவது பண்ணுவோம். யூ ஹாவ் எனி அதர் கொஸ்டின்ஸ்? நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். அதாவது கம்ப்ளைண்ட்டுங்கிறது கூட லீகலான டேர்ம் கிடையாது. அதாவது ஐ ஹவ் கிவன் அ லெட்டர், ஒரு கன்சென்ட். இந்த மாதிரி தவறான வீடியோஸ்லாம் இருக்குது, இந்த வீடியோஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா சார், ஒரு 2 வருஷம் கழித்து நான் நல்லா பாடுவேன், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்ல சிங்கர், ஓகேவா? சூப்பராக பாடுறனோ இல்லையோ, டெஃபினட்டாக வந்துட்டு என் பாட்டை கேட்டிங்கன்னா நீங்களாம் வா கல்பனா வெரி குட், ரொம்ப நல்லா பாடுறீங்க. என் தொழிலை நான் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன். நாளைக்கு என்னை பற்றி உங்கள் பொண்ணுக்கிட்ட, கல்பனா மேடம் எப்படி பாடுவாங்க தெரியுமா, சூப்பராக பாடுவாங்க, நீ கல்பனா மேடம் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டதுக்கு இருக்கிறாங்க. பிள்ளைங்க நிறைய யங் ஜென்ரேஷன் வந்து நான் கல்பனா ஆண்டி மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. நாளைக்கு இதுங்க இந்த பிள்ளைங்களோ இல்லை அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளோ வந்துட்டு கல்பனா ராகவேந்தர் சிங்கர் யாருப்பா அப்படின்னா, நான் பாடின மின்சார கண்ணா அதுவோ இல்லை கண்ணோடு காண்பதெல்லாம், இந்த பாட்டெல்லாம் மீறி கல்பனா அரை நிர்வாணத்தில் வீட்டில் கிடந்தார், சூசைடுக்கு அட்டம் பண்ணார், என்னை காரி துப்பிட்டு போயிடுவாங்க சார். இதுதான் வீடியோஸில் முதல்ல சர்ச்சில் வரும் பாருங்கள். 38 வருஷமாக நான் பாடுறேன். நான் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நான் பண்ணதே கிடையாது.
40 வருஷம் ஆகுது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து. ஐ எம் அ சிங்கர், ஐ எம் அ டப்பிங் ஆர்டிஸ்ட், ஐ எம் அ ப்ரொடியூசர் அண்ட் ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ ப்ரொஃபஷ்னல், எவ்ரிதிங். ஐ எம் அ எஜுகேட்டட் உமன். ஆனால் இந்த 3 நாள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் சார். நல்ல முறையில் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், எங்களுக்கு கூட நில்லுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரிகள் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணுங்கள். தவறான நியூஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் நியூஸு போடக்கூடாது, எந்த பொண்ணை பற்றி நீங்கள் நியூஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நியூஸு கரெக்டாக உண்மையாக அதனுடைய ட்ரூத் வேல்யூ. ஏன்னா இப்படி மீடியாவும் நியூஸும் இந்த லெவலில் போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலாக மக்களுக்கு போகும். ஒரு உண்மையான விஷயத்தை நீங்கள் நாளைக்கு வெளியில் சொல்லும் போது கூட மக்களுக்கு அது மேலே மரியாதையோ நம்பிக்கையோ வராது. ஸோ எங்களே உங்களில் ஒரு பர்சனாக தயவு செஞ்சு எங்களை ட்ரீட் பண்ணுங்கள். எங்களுக்கும் வந்து கூட நில்லுங்க. நல்ல விஷயத்துக்கு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட நில்லுங்க. உங்கள் சப்போர்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை சார். உங்கள் யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனால் ரொம்ப வருத்தமும் மனவேதனையும் இருந்தது. அந்த வேதனையை தெரிவிக்கிறதுக்கு கூட இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா we will wind up. Thank you sir. Thank you so much. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.